ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது. உனக்கான எச்சரிக்கையாகத்தான் உன் அப்பா நான் என்று உன்னிடத்தில் ஒரு முக்கிய விஷயத்தை கூற வந்துள்ளேன். நீ யார் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாயோ, யாரை அளவு கடந்து அன்பினால் நேசிக்கின்றாயோ, அந்த அன்பு உன்னை ஏமாற்றுகின்றது. ஆனால் இது கூட புரியாமல் நாளுக்கு நாள் அவர்கள் மீது அன்பை அதிகமாக கொட்டி தீர்க்கின்றாய். உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உன் மீது பொய்யான அன்பைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கூறவில்லை. உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கப்படவில்லை. உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரால் மட்டுமே உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது. இந்த உண்மை உனக்கே உண்மை என எப்பொழுது புலப்படும் என்று நான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து விட்டாய். இனிமேல் என்னை நோக்கி எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்பா என்று அனுதினமும் நீ என்னை வேண்டிக் கொள்கின்றாய். நானும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, சோதிக்கக்கூடாது என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் நீயே வழியே போய் மாட்டிக்கொண்டால், அன்பு என்ற பெயரினால் மாட்டிக்கொண்டால், அதனால்தான் உன்னை எச்சரிக்கை செய்து இப்பதிவை உன் கண்களில் படும்படியாக நான் செய்கின்றேன். யாராவது ஒருவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அதே அன்பு அவர்களும் செலுத்த வேண்டும், அதே அன்புடன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளை முதலில் நீ குறைத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றியுள்ள அனைவரின் மீதும் அன்பு செலுத்து. ஆனால் கண்மூடித்தனமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை ஏமாற்றத்தான் செய்யும். அதனால் யாரின் மீதும் நீ முழுமையான அன்பு வைக்காதே. உண்மையான அன்பு எப்பொழுதும் அளவோடு இருந்தாலே போதும். உனக்கு ஒருவரை அளவுக்கு அதிகமாக பிடித்தால் கூட அவர்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அன்பை வைக்காதே என்று தான் கூறுகின்றேன். நீ அன்பு வைத்துவிட்டு பின்பு அவர்கள் துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று நீ அழுது புலம்புவதால் உனக்குத்தான் பாதிப்பே தவிர அவர்களுக்கு அல்ல. நீ தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்பவர்களே உன் மீது நிஜமான அன்பு உடையவர்கள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ தப்பு செய்தால் உன் மீது எந்த தவறும் இல்லை, நீ செய்தது சரிதான் என்று கூறுபவர்களை என்றுமே நம்பாதே. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாக உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் நட்போ உறவோ இருந்தால்தான் உனக்கு நல்லது. அவர்தான் உண்மையானவர்கள். ஆனால் எப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் நீ நேசிக்கும் நபர் உன்னை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கின்றார். அதை புரிந்து கொண்டு சூதானமாகவும் கவனமாகவும் இரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.